ஆந்திர பிரதேசத்துல திருப்பதி மலைப்பகுதியில ஒரு புதிய பள்ளி இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹெமிஃபில்லோடாக்டிலிஸ் வெங்கடாத்ரின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆமா, இது விலங்கியல் ஆய்வு மையத்தோட ZSI விஞ்ஞானிகளோட உழைப்பு. சேஷாசலம் உயிர்க்கோள காப்பகத்துக்குள்ள இத கண்டுபிடிச்சிருக்காங்க. சேஷாசலம்லையா? ஆமா, அந்த புனிதமான வெங்கதாத்ரி மலைகளோட நினைவா இந்த பெயர். இது ஆந்திராவுல கண்டுபிடிக்கப்படுற இரண்டாவது மெல்லிய பள்ளி இனம். மெல்லிய பள்ளி இனம்னா அதுவும் சேஷாசலம் மாதிரி ஒரு முக்கியமான உயிர்க்கோள காப்பகத்துல கண்டுபிடிக்கிறது. அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம், இந்த வகை பள்ளிகள் ரொம்ப சின்னதா ஒல்லியா இருக்கும். இந்த வெங்கதாத்ரி பள்ளி வெறும் 2 இன்ச் நீளம் தான் இருக்குமா. 2 இன்ச்சா? ஆமா, குட்டையான கால்கள், வால் பகுதியில முள் போன்ற ஸ்பர்ஸ் இதுகளோட அடையாளம். சேஷாசலம் காப்பகம் அத 2010ல அறிவிக்கப்பட்டது. கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு முக்கியமான பகுதி. சரி சரி. நிறைய அரிய வகை தாவரங்கள், விலங்குகள் இருக்கிற இடம். புகழ்பெற்ற திருமலை கோயிலும் இதுக்குள்ள தான் இருக்கு. இந்த மாதிரி பல்லுயிர் வளம் நிறைந்த பகுதிகள்ல இன்னும் கண்டுபிடிக்கப்படாத உயிரினங்கள் இருக்குங்கிறது ஆச்சரியமாவும் இருக்கு. அதே சமயம் அந்த இடங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் காட்டுது. உண்மைதான். அப்போ இந்த மாதிரி சின்ன உயிரினங்கள் கூட ஒரு சூழல் மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்கு முக்கியம் இல்லையா? நிச்சயமா, ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அந்த சூழல் சங்கிலியில ஒரு பங்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு புதிய இனத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது அந்த பகுதியோட தனித்துவத்தையும் பரிணாம வளர்ச்சியோட தொடர்ச்சியும் காட்டுது.